அவர் மீன் பிடிக்க தெரியும். மீன் மார்க்கெட், காஞ்சிபுரம் மீன் மார்க்கெட்ல மீன் பிடிச்சு விற்கிறது மாத்திரம் இல்லாம எங்க ஊர்ல இங்க இருக்கிற காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஆடம்பாக்கம்னு ஒரு வில்லேஜ் தான் எங்க ஊரு. அங்க சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற எல்லாரும் மீன் பிடிச்சு உயிரோடு இருக்கிற விரால் மீனை எங்க அப்பா கிட்ட வந்து விற்பாங்க. எங்க அப்பா அதெல்லாம் கலெக்ட் பண்ணி சேர்த்து கொண்டு போயிட்டு காஞ்சிபுரம் மார்க்கெட்ல விற்று அதுல ஒரு வருமானம் பார்ப்பாங்க. இது ஒரு தொழில் செஞ்சாங்க. அது இல்லாம சொந்தமா கடையை நடத்தி கொண்டு வந்தாங்க. அது ஒரு தொழிலா இருந்துச்சு. இது இல்லாம பயிர் வைக்கிறது அவருடைய தொழிலா இருந்துச்சு. அந்த பயிர் பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல அந்த பயிர் செஞ்சு இப்படியெல்லாம் செஞ்சு பெற்றோரை வாழ வைத்து வளர்ந்த அந்த குடும்பத்துல செல்வ பெருக்கு உண்டு, செலவழிக்க பணமும் உண்டு. அப்படின்னா என்னங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், மாசமான நகை எடுக்கிறது, அப்படி செல்வம் சேர்ந்து கொண்டே வந்த பிறகு நாங்கெல்லாம் அப்படிதான் பிறந்தோம். நானும் அண்ணனும் 2 பிள்ளைகள அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம். அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி உண்டு, அவங்க இருக்கிறாங்க. அப்போ செல்வ பெருக்கு இருந்துச்சு, செலவழிக்க பணம் இருந்துச்சு. ஆனா சேர்ந்து வாழ மனது இல்லை, பிறர் சொல்லு அதை கேட்பதில்லை. குடும்பத்தில் எப்படி பிரச்சனை வந்துச்சு? சேர்ந்து வாழ எங்க ஆயாக்குள்ள இருந்த ஒரு பிசாசு, மாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது எங்க ஆயாக்குள்ள இருந்த ஒரு பிசாசு வந்து சொல்றேன், எங்க பாட்டுக்குள்ள இருந்த ஒரு பிசாசு, இவனை நான் கருவிலிருந்தே அழிக்கிறதுக்கு நான் திட்டம் போட்டு வச்சேன். ஆனா என்னால் அழிக்க முடியல, கடவுள் இவனை உருவாகிறதுக்கு முன்னமே தெரிந்து கொண்டாருன்னு பிசாசு எங்க அப்பாவை குறித்து சாட்சி கொடுத்து. அல்லேலூயா. அதனால என்ன பிரச்சனைனா, எங்க குடும்பத்துல அதான் நான் சொன்னேன்ல, சேர்ந்து வாழ மனசு இல்லைன்னா எங்க அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் எங்க மாட்டுக்கும் அடிக்கடி சண்டை. அவங்களுக்குள்ள இந்த பிசாசு ஏதாவது வந்து சொல்லி பிரச்சனை. அப்போ சேர்ந்து வாழ மனசு இல்லை. ஏன்னா பிறர் சொல்லத கேட்பதில்லை. சோ விடாது மழை பொழியும் சிறப்புஞ்சியை கண்டதுண்டா அப்படின்னா அர்த்தம், விடாது மழை பொழியும் சிறப்புஞ்சியை கண்டதுண்டா. சிறப்புஞ்சின்னு ஒரு இடம் இருக்கு இந்தியாவில், நார்த் சைட்ல சிறப்புஞ்சின்னு ஒரு இடம் இருக்கு. என்ன தெரியும்? தெரியும்ல? அந்த இடத்துல 80% வருஷம் மழை, ஒரு 20% வெயில் அடிக்கும். மற்ற எல்லா நேரத்திலும் என்ன வெயில் கேட்டீங்கன்னா மழை தான் பெய்யும். அப்ப இதையா நீ சொல்லணும்னு சொல்றீங்களா? விடாது மழை பொழியும் சிறப்புஞ்சியை கண்டதுண்டா. சண்டை மழை பொழியும் இடம், சத்தமது கேட்கும் இடம், பித்தமது பிடிக்கும் இடம், நித்தமது சொல்ல போனா நிம்மதிதான் நன்ற. இது எந்த இடம்? எங்க குடும்பம். நான் சொல்ல வர லைன் உங்களுக்கு புரியுதா? சிறப்புஞ்சின்ற இடத்துல மழை வந்து விடாது எப்படி பெய்யுதோ அது போல எங்க குடும்பத்துல சண்டை, பிரச்சனை, பிரிவினை, போராட்டம். அப்போ அதான் நான் சொல்றேன், நித்தம் வந்து சொல்ல போனா நிம்மதியோ அற்ற இடம். எங்க குடும்பம் அப்படிதான் இருந்துச்சு. எங்க அப்பா அவர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், குடும்பத்துல பிரச்சனை, போராட்டம், சண்டை இருக்கிறதுனால நான் தூக்கு மாட்டிட்டு போயிருக்கேன், மருந்து வாங்கி குடிச்சு சாகலாம் நினைச்சிருக்கேன். இப்ப இதெல்லாம் எங்க குடும்பத்தில் நடக்குது. ஆனா பணத்துக்கு குறைவு கிடையாது, செல்வத்துக்கு குறைவு கிடையாது. எங்க ஊர்ல சொல்ல போனா டிவி வாங்கி பார்த்தது எங்க ஊர்ல எங்க வீடுதான். அப்போ இந்த பெருமை, புகழ் எல்லாமே இருக்கு. ஆனா என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா சமாதானம் இல்லை. அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒரு சமாதானம் இல்லை. இப்ப இப்படி இருந்து கொண்டிருந்த ஒரு காலத்துல எங்க பாட்டிக்கு திடீர்னு ஒரு வியாதி வருது. அந்த வியாதி மிகவும் ஒரு மோசமான வியாதி. அந்த காலத்துல அது என்ன வியாதின்னு கூட கண்டுபிடிக்கல. ஒருவேளை இப்ப டாக்டர்ஸ் அதை பார்த்துட்டு டயக்னோஸ் பண்ணிருந்தாங்கன்னா ஒருவேளை செர்விக்கல் கேன்சர் இல்லைன்னா யூட்ரஸ் கேன்சர்னு சொல்லியிருப்பாங்க. கேன்சர் தான் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த வியாதிப்பட்ட நேரத்துல அப்பதான் சண்டை. அவங்க ஒரு வீட்டுல இருக்கிறாங்க, அப்பா அம்மா நாங்களாம் ஒரு வீட்டுல இருக்கிறோம். எங்க அப்பாவுக்கு கவலை இருக்கு, ஐயோ நம்ம அம்மா அப்படி இருக்கிறாங்களே. திடீர்னு பார்த்தோன்னா எங்க பாட்டி ஒரு சபைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சபைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து எங்க பாட்டியோட உடல் நிலையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. பரவாயில்லையே, இப்போ இவ்வளவு கொஞ்சம் பரவாயில்லையே, நல்லா இருக்கிறாங்களே, கொஞ்சம் சுகமா இருக்கிறாங்களே. எங்க அப்பா போய் எங்க அம்மாட்ட கேட்கறாங்க, என்னம்மா இப்போ நல்லா இருக்கிறாங்களே, எங்க ட்ரீட்மெண்ட்